வந்து இப்போ நீங்கள் திருக்குறள்னு எடுத்துக்கங்களேன், நீங்கள் வந்து 1330 குறளையும் வந்து படிக்கணும், மனப்பாடம் பண்ணணும்லாம் இல்லை. நீங்கள் வந்து ஒரு 10 திருக்குறளை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் எங்கேயோ போயிடுவீங்க. ஒரு 10 திருக்குறள் தான் நம்ம உங்களுக்கு தேவை. அது மனசில் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் வாழ்க்கையில் எங்கேயோ போயிடுவீங்க. ஒரு 4-5 குறள் மட்டும் நான் சொல்லி காட்டுறேன் பாருங்களேன். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெரு. அதாவது நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்களோ அதுவாகவே ஆகலாம். நீங்கள் நீங்க நல்லா இருக்கணுங்கிறது மட்டும்தான். அதனால தயவு செய்து உங்ககிட்ட எல்லாம் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். நீங்களாம் நல்ல முறைக்கும் ஒழுக்கம் மட்டும் இருந்தா போது கண்ணா, எங்க போனாலும் ஜெயிச்சிருவீங்க. சரிங்களா? அதனால அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. திரும்பவும் வந்து நான் அடுத்த முறை நீங்கள்லாம் வேற கிளாஸ் போயிருவீங்க, இனியும் பெஸ்டா பண்ணலாம். சரியா கண்ணா? உங்களை எல்லாத்தையும் பார்த்ததுல பெரிய சந்தோஷம். சரியா? ஏன்னா என் குழந்தைங்களை பார்த்த மாதிரி இருக்கு. ஓகேவா? நல்லா படிங்க, கரெக்டா இருங்க, தவறான நல்ல நண்பனோ, யார் நல்லா படிக்கிறாங்களோ, நல்ல ஒழுக்கமா இருக்காங்களோ, டிசிப்ளினா இருக்கிறாங்களோ, யார் உங்களோட வாத்தியார்களுக்கெல்லாம் வந்து மரியாதை கொடுத்து நல்லா இருக்கிற அந்த பசங்க மாதிரி பசங்களை நீங்க சூஸ் பண்ணி தான் நீங்க நண்பனை செலக்ட் பண்ணணும். என்ன தவறி போயும் நீங்க வந்து அந்த இந்த ஒரு போதைப் பொருள் பக்கம் உங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். உங்கள் ஆசிரியர்களும் வந்து நீங்க வந்து எதுக்கு இப்ப மேடம் வந்து எங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு எல்லாம் இதெல்லாம் பண்றாங்க. நீங்கள் நல்லா இருக்கணும், உங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும். நீங்கள் வந்து சிறந்த மாணவர்களாக சிறந்த நீங்கள் என்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், நீங்கள் வந்து விஞ்ஞானி ஆகணும், நீங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும். இதெல்லாம் வந்து ஆகி அப்புறம் உங்கள் வந்து டீச்சருக்கு வந்து மாதிரி நாங்கள் படிக்கிறப்ப வந்து டைவர்ஷன் இல்லை. ஏன்னா வந்து எங்கேயாவது தியேட்டர் போகணும்னா நாங்கள் ஒரு 10 மைல் தள்ளி எங்கள் ஊர்லேருந்து, ஏன்னா நான் படித்தது கிராமம், எங்கள் ஊர்லேருந்து ஒரு 10 மைல் தள்ளி போனால் தான் ஒரு சினிமாவுக்கே போக முடியும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. உங்கள் கையிலேயே வந்து எல்லா சினிமாவும் இருக்குது. ஸோ பக்கத்தில் எல்லா ஃபிலிம் தியேட்டர்லாம் இருக்குது. நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் அதை பற்றி நான் சொல்ல வரேன். நான் படித்தது ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல் தான். எங்களுக்கு ஃபஸ்ட்டு பீரியடே மாடல் சயின்ஸ்னு சொல்லி வைப்பாங்க. அது வந்து நம்ம டிசிப்ளினாக இருந்தால் என்ன கிடைக்குங்கிற விஷயத்த தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதில் கிடைச்ச பாடத்தை வச்சு தான் நான் இப்போ என்னால் முடிஞ்ச விஷயத்த செய்கிறேன். நானும் சார் சொன்ன மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்படி தான் படித்தேன். அப்போ எனக்கு நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருந்தது. அப்போ நம்மளுக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நல்லா இருக்குமே நினைச்சதுனால தான் நான் என்னால் முடிஞ்சதை எல்லாருக்கும் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இத்தனை பேர் இருக்கிறீங்க, நீங்களும் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச உதவிகள் எல்லாருக்கும் ஃப்யூச்சரில் செய்யணும். அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நிறைய நீங்கள் சினிமா சார் சொன்னார் இல்லைங்களா, டைவர்ட் ஆகணும். கண்டிப்பாக டைவர்ட் ஆகிறோம். இப்போ இருக்கிற சினிமா நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, பையன் வந்து டிசிப்ளின் இல்லாமல் அவன் என்னன்னா எப்படி வேணும் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் சக்ஸஸ் ஆயிடுவான். ஒன்று நம்ம என்ன நினச்சிப்போம்னா, நம்மளும் இப்படியா இருப்போம், இதே மாதிரி பண்ணுவான். கடைசியில் நம்மளும் ஒரு பெரிய இந்த சார் மாதிரி, ஏன் இப்போ சிஎம் ஆகலையா விஜய் சார், அந்த மாதிரி நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ஒரு விஷயம் நம்ம கண்டுபிடிக்கணும். என்னன்னா, அவங்க எப்போ வந்து அவங்க சக்ஸஸ் ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ அவங்களுக்குள்ளார அவங்க பண்ணுற தப்பை திருத்திக்கிட்டு அதை ரியலைஸ் பண்ணி திருத்திக்கிட்டு அவங்களுக்குள்ளார எப்போ டிசிப்ளினுங்கிற ஒரு விஷயம் வருதோ அப்போதான் அவங்க சக்ஸஸ்
மேடம் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா அது 100% உண்மை. படிப்புங்கிறது உங்களுக்கு 50% இருந்தால் கூட போதும். ஆனால் டிசிப்ளின்ங்கிறது 100% இருந்ததுன்னா உங்களை இப்போ இல்லைன்னா ஃபியூச்சரில் கண்டிப்பாக பணிச்சுமை இருந்தாலும் சரி. நீங்கள் கூப்பிட்ருக்கீங்கம்மா, நான் வரேன்னு சொன்னேன். ஐயா அவர்களுக்கும் ஹெச்எம் மேடமுக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஹெச்எம் மேடமுக்கும் நான் சொன்னேன்னே கூப்பிட்டதுக்காக வாணிபர் சங்க தலைவி தேவநாயகி அம்மா அவங்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி. நான் ரொம்ப நேரம் பேச மாட்டேன், ஏன்னா நானும் உங்களை மாதிரி